இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி ஒரு டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர்னால் என்ன, இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கறணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கேன்வா தமிழ்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் கேன்வா, அதாவது நீங்கள் கேன்வா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 100+ வீடியோஸ் கிட்ட கேன்வா ரிலேட்டட் அப்லோட் பண்ணியிருக்கேன். கெட் ரியலி மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் கேன்வா. ஸோ இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கேன்வாக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரில் வந்தோன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணோன்னே இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ சர்ச் யுவர் கண்டென்ட் கேன்வான் இருக்கா, இங்கே போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ டெம்ப்ளேட்ஸ்னு கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வீடியோ டெம்ப்ளேட் என்ன டெம்ப்ளேட்னு வரும். நம்ம ஏதாவது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். உதாரணம் உங்களுக்கு ஒரு சைஸ் ஐடியாஸ் இருக்குது, இந்த சைஸில் தான் நான் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும்னுச்சுன்னா கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த சைஸில் வந்து டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1080 இந்த சைஸில் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணோம். வித்தும் அதான் ஹைட் அதான் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா பிளாங்க் அந்த மாதிரி தான் டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் புதுசாக டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணால் இதில் போய்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸை நான் எடிட் பண்ணிக்கணும்னா லெஃப்ட்டில் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போனேன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டாக கிரியேட் பண்ண போகிறீங்களா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களா, எதுக்கு கிரியேட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சி ரிலேட்டட் நான் போட போகிறேன். அப்படியா இந்த ப்ரோன் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. இது வந்து அமௌண்ட் பே பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அதாவது இங்கே பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு கொடுத்தோன்னா நிறையா வருதா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா பாருங்கள், உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் பண்ண போகிற ப்ரமோஷனுக்கு எது கரெக்டாக இருக்குன்றத பாருங்கள். பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்காண்டி இந்த டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஜூம் பண்ண வச்சுன்னா அது கீழே இருக்கு பாருங்கள் பேஜ் 1 இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஜூம் பண்ணேன்னா நல்லா ஜூம் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் டெம்ப்ளேட். இங்கே லோகோன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இவங்களோட லோகோ ஜஸ்ட் இந்த டெலிட் கொடுத்துட்டு உங்களோட லோகோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டெலிட் கொடுத்தாச்சு. உங்களோட லோகோ எப்படி இன்சர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அப்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்லோடு ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய லோகோ வந்து உங்கள் சிஸ்டத்தில் எங்கே இருக்கோ அங்கேருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட லோகோஸ் இருக்குங்களா, லோகோ வந்து அப்லோட் பண்ணிச்சுக்கோ. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய லோகோ வந்து இந்த கேன்வாவில் அப்லோட் பண்ணிச்சுக்க. ஸோ வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த லோகோ வந்து சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வச்சிடுறேன். உங்களுக்கு இதே நான் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன், நீங்கள் லெஃப்ட் சைடில் வைக்கிறான்னா லெஃப்ட் சைடில் வைக்கலாம், ரைட் சைடு வைக்கிறான்னா ரைட் சைடு வைக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணால் பார்த்துக்குவோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஜென்சி எல்லோ கலரில் இருக்குது, பிடிக்கல, வேறு கலர் மாற்றணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கலர்னு இருக்கா, டெக்ஸ்ட் கலர், இங்கே போய்ட்டு நம்ம பிளாக்னு கொடுத்தா பிளாக்னு மாறிக்கிறோம். உங்களுக்கு எந்த கலர் ரெட்டுன்னு கொடுத்தா ரெட்டுன்னு மாறிக்கிறோம். வாட் எவர் ஃபினிட் மாற்றிக்கலாம், நம்ம வீட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் ஒரு ஆன்லைன் பர்சன்ட் இருக்கா, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளுடைய கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜிவிகே. ஸோ நான் இந்த இடத்துல டிஜிட்டல் ஜிவிகே உங்களுக்கு என்ன தரணும்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் மாற்றிக்குமா. இங்கே இவருடைய ஃபோட்டோ இருக்குது, இவருடைய ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் ஃப்ரேம்னு கொடுத்துருங்க. இல்லையா டெலிட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் மட்டும் டெலிட் ஆகிடும், அந்த ஃப்ரேம் அப்படியே இருக்கும். இங்கே உங்கள் ஃபோட்டோ தூக்கி வச்சுக்கலாம். நான் அகைன் சொல்ல மாதிரி அப்லோட் ஃபைல் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேவலமாக தான் இருக்கும். சரி, நான் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணேன், பார்த்தீங்களா அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அவர் சர்வீஸ் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு கொடுத்துட்டு எஸ்ஓ கேம்பெயின் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறதில்ல.
அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூப் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இதே மாதிரி நமக்கு அடிஷ்னலாக தேவைன்னுச்சுன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் இருக்கு பாருங்கள், இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் எஸ்இஓ பண்ணுவோம். ஸோ நான் இந்த இடத்துல இங்கே அவங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பர், உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு டம்மியாக சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட நம்பர் கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுங்க. அப்படி இல்லை சும்மா உங்களோட பிராண்ட் டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு மாற்றணும், இந்த பிளாக் கலருக்கு பேக்ரவுண்ட் மாற்றணுச்சுன்னா இந்த இருக்க பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர்ன்ற போய்ட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசேஷன் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிக்கிறேன், எது வேணுமோ அதை வச்சுக்கிறேன். ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைட் ஷேர் அப்படின்ற பட்டனை கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணேன்னா இப்போ நீங்கள் பண்ண டெம்ப்ளேட்ஸ் வந்து இதாயிரும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டம்மியாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீயஸாக அந்த மாதிரி கேன்வா பற்றி நிறையா கற்றுக்கணுச்சுன்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.